இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். யோசிச்சிருப்பீங்க, என்னடா இவங்க தமிழ் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க, தமிழ் தாய்மொழி, அப்போ அதை கரெக்டாக பேசணும், அதில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு 10-15 டேஸ் முன்னாடி வானதி மேடம் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் என்னோடய சர்க்கிள் வந்து அபிமன்யு சர்க்கிளாட்டம். அவ்வளோ சீக்கிரம் என் நம்பர் யாராவது கேட்டால் எனக்கு நம்பரே தெரியாதுட்டு, ஃபோன் நம்பர் தெரியாதுட்டு. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அது மெமரியில் வச்சுக்கிறதும் இல்லை. ஸோ அவங்க எங்கள் வீட்டில் அவர் அப்ரோச் பண்ணும்போது ஓகே, அவர் வந்து என்கிட்ட எஸ் ஆர் நோன்லாம் கேட்கல, எஸ் டன்னுட்டு. ஸோ என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் ப்ரைமரி எஜுகேஷன் அண்ட் மிடில் ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு என்னைக்கு பாலிசி வந்ததோ வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 20 மீட்டிங் முடிச்சிட்டோம். ஆனால் 20 மீட்டிங் போன மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் இப்போ தான் அதை ரமேஷ் பிரபா சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். சார் நீங்களாம் மீட்டிங் போகிறீங்கன்னு. ஒவ்வொரு வாட்டியும் பரீட்சைக்கு புக்கை திறந்தால் ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி புதுசாக இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் பாலிசி இஸ் டெல்ட் இன் டெப்த். So it is not a policy just like that where they have done it. It is something, அதில் வந்து ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த பாலிசி வந்து ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் இருக்கும் போது அந்த 10 மாதம் நம்ம எப்படி வந்து அதை வந்து வளர்க்குறோமோ அது மாதிரி தான் இந்த பாலிசியை வந்து அது ஒரு கமிட்டி போட்டு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நாங்கள் ஒரு 20 வருஷமாக தான் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். இந்த 20 வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் சிலபஸ் மாறலை. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸை கொஞ்சம் மாற்றினாங்க. உடனே டீச்சர்ஸ்க்கு ஐயோ இது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், குண்டு சட்டிலாம் குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதான் நீங்கள் உட்காந்துருக்கிற மாணவர்கள். ஏன்னா நாங்கள் படித்த காலத்தில் நாங்கள் படித்ததே வேறு. நான் படித்த போதே என்னோடய ஸ்கூலில் நான் 8வது வரைக்கும் நான் என்னெல்லாம் படித்தனோ எனக்கு இந்த பாலிசியை படிக்கும் போது அப்படியே ஒரு மலரும் நினைவுகளுக்கு போன மாதிரி இருந்தது. ஸோ நாங்களும் தான் உங்களோட ஸ்டேஜை நீங்கள் எல்லாம் என்ன படிச்சிங்களோ படித்தோம், பட் விதவுட் ஸ்ட்ரெஸ். வி ஆல்சோ கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட் விதவுட் ஸ்ட்ரெஸ். We enjoyed school. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஸ்கூலில் நாங்கள் என்ன படித்தோன்றது ஞாபகம் இருக்குது. ஒரு போயட்ரி வந்து டேஃபிடில்ஸ் பற்றி மிஸ் எடுத்தாங்கன்னா, இன்னும் அந்த டேஃபிடில்ஸ் வந்து அந்த டேஃபிடில் அப்போல்லாம் வந்து எங்களுக்கு மொபைல் கிடையாது, ஹவ் இட் வில் பி அப்படின்னு. ஆனால் நாங்கள் மிஸ்ஸு சொல்கிற விதத்தில் இமேஜின் பண்ணோம். இங்கே எனக்கு நிறைய தலைங்க அப்படியே ஆடுறாங்க. தட் இஸ் தே ஹவ் கான் டு தேர் லைஃப் ஸ்டைல். அதை தான் இந்த எஜுகேஷ்னல் பாலிசி வந்து கொண்டுட்டு வராங்க. பட் இதே நம்ம எல்லாரும் இதே தப்பு, இது இப்படி பண்ணவே கூடாது, அதில் ஒரு சென்டென்ஸ் எங்கேயாவது கிடைக்காதான்னு தேடுறாங்க எல்லோரும். நானும் அவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு அசோசியேஷனில் பல பேர் வந்து பேசும்போது இது தப்பு அது தப்புன்னுவாங்க. கரெக்ட். ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம எல்லோரும் இருந்த போது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தப்பாக தெரியலை. என்றைக்கு நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஆனோமோ கூட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாமே தப்புன்னு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே தான் இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி. So national educational policy, we have to deliver it the best. One. அடுத்து we have to implement it the best. Because we are still called as developing country. But actually நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு லூட் பண்ணிட்டு they go to different space. அதெல்லாம் வேறு எதுவுமே இல்லை, நம்மளோட Sanskrit. What they learn the Sanskrit, what is inside it, they are able to apply it and they are doing researches. But நம்ம நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவர் டாக்டர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஐஐடி படிச்சுட்டு ஜம்முன்னு வேறு நாட்டுக்கு போயிடும். நாட்டில் போய் நல்ல விஷயத்தை பார்த்துட்டு வந்தால் பரவாயில்ல. அந்த நாட்டில் இருந்துட்டு அவங்க துரத்துனோன்னா திரும்பி நம்ம நாட்டுக்கு வரோம். நம்ம நாட்டுக்கு வந்துட்டு ஐயோ அந்த நாட்டில் குழந்தைங்கள திட்டுறதே இல்லையே, அந்த நாட்டில் இது ஈஸியாக இருக்குது, இது சிம்பிளாக இருக்குது, இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குன்னு. பட் எந்த நாட்டிலையுமே ஐ ஹாவ் ட்ராவல்டு த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஐ ஹாவ் சீன் ஸோ மெனி ஸ்கூல்ஸ். எந்த ஸ்கூல்லையும் எஜுகேஷன் சிஸ்டம் ஈஸியாக இல்லை.
எல்லா நாடுகள்லையும் எஜுகேஷன் சிஸ்டம் டஃப்பாக தான் இருக்குது. ஒருத்தவங்க டாக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு திறமை இருக்குது, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணுமா அதுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது, அதே மாதிரி ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு தனி திறமை இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம தட் இஸ் எங்கள் ஜென்ரேஷன் தான் நாங்கள் சொல்லணும். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, என்ன வேணாலும் நீங்கள் உங்களோட திறமைக்கு. பட் எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியர் டாக்டர் தான் சொல்லி ஒரு நடுவில் இருக்கிற ஒரு ஜெனரேஷனை உரலில் போட்டு நசுக்கியாச்சு. ஸோ இப்போ அந்த நசுக்குன இளைஞர்கள் இங்கே இருக்குனீங்க. அதையும் மீறி ஒரு சிலர் இல்லை என்னால் படிக்க முடியாது, நான் லாயர் ஆவேன், நான் வந்து கலெக்டர் ஆவேன், நான் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயியாக இருப்பேன், என்னோட திறமைக்கு என்னால் எது முடியுமோ அப்படின்னு நீங்கள் ஜெயிச்சு வந்தவங்கள வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் ஒன்று சொல்லணும். ஸோ லெட் மீ கம் டு தி நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி 2019. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எல்லாத்துக்கும் தெரியாது இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு இருக்குதுன்னு. ஸோ பார்ட் 1 டீல்ஸ் அபவுட் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் பார்ட் 2 டீல்ஸ் அபவுட் ஹையர் எஜுகேஷன் வேர் டாக்டர் தங்கவேல் he was talking about it. ஸோ பார்ட் 1ல் வந்து 8 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 8 சாப்டர்ஸ்லாம் நீங்கள் இன்றைக்கி உட்காந்திங்கனாலும் புரியாது. ஏன்னா டெய்லி அதான் நான் சொன்ன மாதிரி டெய்லி அந்த புக்கை எடுத்து வாசித்தோம்னா டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் டெய்லி ஒரு பார்வையில் தான் அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு 20 மீட்டிங் போயும் 20 மீட்டிங்கில் எனக்கு கிடைச்ச கிளாரிட்டி ஐம் சேம். நீ அடுத்த வாரம் we are going to மதுரையிலையும் we are presenting the same. ஸோ அந்த 8 சாப்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஃப்ரம் 3 to 6 எல்லாம் இல்லை, இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கூலி தொழிலாளி எடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து மரத்தில் தொட்டில் கட்டி தொங்க விட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு கையில் வந்து ஒரு வெளாஜாமு வாங்குறது கூட காசு இருக்காது. ஸோ அவங்களுக்கு 0 to 3க்கு ட்ரைனிங் இஸ் கிவன் பை அங்கன்வாடி டீச்சர்ஸ் ஹவு டு டெவலப் ஈஸி ஹேண்ட்மேட் டாய்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு டப்பா இருக்கும், டிஃபன் பாக்ஸோ ஏதோ ஒன்று, அதில் ஒரு 4 கல்லை போட்டு கிளைகளே நாட்டினா சவுண்டு வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு தெரியும் தான் குழந்தைக்கு காது கேட்குதா காது கேட்கலையான்னு. ஸோ ஃபஸ்ட் இந்த அவேர்னஸே கொடுக்கலன்னா அடுத்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் எங்கே இல்லை. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டு கலந்த காரை சைன் ஓட்டி பார்க்கும். அதே அவங்களுக்கு வாய்க்காலில் ஓடுற தண்ணியில் இன்றைக்கி மழை பெஞ்சாதான் தண்ணி, அந்த வாய்க்காலில் வந்து ஒரு தண்ணியில் பேப்பரில் போட் செஞ்சு இப்படி தான்ப்பா இதையும் விட்டு நம்ம வந்து வளரலான்னு சொல்லி கொடுக்கறது தான் அங்கன்வாடி. ஸோ 0 to 3 அவங்களுக்கு அந்த இம்யூனைசேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் பிளான்ட் அண்ட் தட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் த சைல்ட் கம்ஸ் டு த ப்ரீகேஜி லெவல். ஸோ இதுதான் இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சாப்டரில் தே ஹேவ் டெல்ட் மோர் அபவுட் இட். ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இன்றைக்கி எந்த குழந்தைகிட்டையாவது போய் வந்து ஒரு பேரா உன்னால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் மொழின்னு விழிப்பாங்க. தமிழில் கூட எழுத தெரியாது, ஆங்கிலத்தில் கூட எழுத தெரியாது. ஏன்னு கேட்டால் அவங்க யாரும் படிக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு மொபைல் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஈஸியாக மெசேஜ் கொடுக்குறீங்க, அது ஷார்ட் ஃபார்ம் மெசேஜஸ், இங்கிலீஷை தமிழாக்கி தமிழை இங்கிலீஷ் ஆக்கி அந்த லாங்குவேஜ் யாருக்கும் புரியாத லாங்குவேஜ். ஸோ வி திங்க் தட் இஸ் லாங்குவேஜ். பட் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தே ஹாவ் கிரியேட்டட் லாங்குவேஜ் லிட்ரஸி மாடல். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கும்னா யாருமே கையை தூக்க மாட்டேங்க. பட் ஸ்டில் ஐ சே எங்களுக்கெலாம் வந்து எங்கள் தாத்தா பாட்டிங்க வந்து நாங்கள் ஊருக்கு போனோம்னா எங்களுக்கு ஒன்று வேணும்னு கேட்டால் என்ன சொல்லாங்களா, இதால் பெருக்கி நீ பதில் சொல்லி இத்தனை செகண்ட் நான் இத்தனை நொடி போடுறதுக்குள்ளே நான் உனக்கு இதை தரேன்னு. ஸோ வி வேர் ஸோ ஆக்டிவ் வித் மேத்ஸ். ஆனால் இன்றைக்கி குழந்தைகிட்ட ஓகே இரு நான் மொபைலில் பார்த்து சொல்கிறேன்மா. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா ஸோ அதில் வந்து அந்த சாப்டர் 2 they have dealt with how they are going to do with literature and maths. அப்புறம் reintegrating dropouts and ensuring universal access to education. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் there is increase of admission, decrease of admission of different classes. ஸோ அதை பற்றி அந்த 3rd சாப்டரில் டீல் பண்ணியிருக்காங்க. 4th chapter is about curriculum and pedagogy, how the syllabus has to start and run from 3 years
to 12th standard and to higher education. இதுக்கெல்லாம் மூல காரணம் 5th chapter teachers. ஸோ டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும், what are the different changes they are bringing in that system என்றதை the chapter 5 is dealt about. And the 6th chapter டாக்டர் சொன்ன மாதிரி equitable and inclusive education for all. So that is the chapter which is dealing in part 1 for 6th chapter. 7th chapter is about efficient resourcing and effective governance through school complexes. School complexes is like private schools as well as government schools, infrastructure, facilities, etc. etc. Idha வந்து they have dealt in the 7th chapter. And the last chapter is regulation and accreditation of the school education. So இது எல்லாத்தையும் ஒரு சீரமைப்பாக கொண்டுட்டு போய் இதை நடத்துகிறது தான் இந்த 8 chapters what they have dealt with. So let me give a gist about. ஸோ எனக்கு வந்து வானதி மேடம் வந்து சொன்னாங்க, மேம் நீங்கள் ப்ரைமரி மிடில் ஸ்கூல் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் அவுட் வாட் இஸ் இன்சைட் இட். த மெயின் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பாலிசியை அழகாக போட்டிருக்கிறாங்க. எவ்ரி சைல்ட் இன் த ஏஜ் ரேஞ்ச் ஆஃப் 3 to 6 years has access to free, safe, high quality, developmentally appropriate care. Developmentally appropriate care அப்படின்ற ஒரு வார்த்தை நான் திரும்பி I'll come and explain it to you. And education by 2025. This is what the present policy is working hard for. So 2025 நம்மோது ஒரு குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். So that is how we'll have to dream and take this policy. So developmentally appropriate care அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு வயசும் அந்த குழந்தை வளர we have to see that அந்த வயசுக்கு தேவையான வளர்ச்சி அந்த குழந்தைக்கு கிடைக்குதா நம்ம கொடுக்குறோமான்றதை we'll have to see with. A child's learning process commences immediately at birth. அப்பா பாரு அப்படின்னா அந்த குழந்தை அப்பா பார்த்து சிரிக்கும், அம்மா பாரு அப்படின்னா. ஆனால் நம்ம அதெல்லாம் அந்த ஸ்டேஜில் வந்து when we lose till 3 years and then when we jump to the third yearலே A B அப்படின்னு நம்ம காட்டும் போது குழந்தைக்கு வந்து still I'll have to say, since I've done psychology I'll have to say, ஒரு குழந்தைக்கு வந்து 6 வயசுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வேணாலும் திணிங்க, அந்த மூளை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிராஸ்ப் ஆகும். ஸோ பியூட்டிஃபுல்லி தட் இஸ் வாட் இஸ் கிவன் இன் த பாலிசி. ஸோ இட் இஸ் நாட் நீடட் தட் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்கணும், 2 லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்கணும், 3 லாங்குவேஜ், வாட் எவர் பாசிபிள் கிவ் ஓரல். ஸோ நீங்கள் ஓரல் கொடுக்க 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா த capacity of the brain will be ready to keep everything in memory and apply it. பட் அதை வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னும் போது ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஐயோ குழந்தை தானே இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அது தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் எப்போ அதை அப்ளை பண்ணுமோ அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ டு கோ இன் டெப்த் ஆஃப் chapter 1, just 2 minutes I'll complete it. Madam, I'll see that it is done early. So chapter 1ல நீங்கள் பார்த்தீங்கன்னா the new education policy is between 3 to 6 அப்படின்றதுல வந்து pre-KG, LKG, UKG. So pre-KG it starts from 3. So I am running a school. I know what is happening. 2.5லேயே வருவாங்க, மேம் என் குழந்தைக்கு pre-KGயில் போடுங்கன்னு வாங்க. நான் நோன்றுவேன். சரி மேம் நீங்கள் நோன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அங்கே பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்கூலில் போடுவாங்க. நான் எல்கேஜிக்கு டேரெக்டாக கூட ப்ரீகேஜி படித்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்கேஜி கொடுக்கணும்ல அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வீட்டில் அழகா அந்த அம்மாவோட அரவணைப்பில் வளர்க்குறதுக்கு பேர் தான் வேல்யூ எஜுகேஷன். இப்போ அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப் ஐ எம் பர்டனிங், ஐ எம் லூசிங் மை பேஷன்ஸ். அப்புறம் எதுக்குப்பா குழந்தை பெற்றுக்கணும்? So when today you are feeling that you are losing your patience, tomorrow that is where you land in old age home. So this is what 3 to 4 years pre-KG, LKG is 4 to 5 years, UKG is 5 to 6 years. So ஆட்டோமேட்டிக்காக ஒரு குழந்தை வந்து 1ஆவதுக்கு 6 வயசில் வரும்போது அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து மெச்சூரிட்டியும் இருக்கும். The child will develop extremely well. The foundation stage,
அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் வாட் இஸ் தட் தே ஹவ் டெல்ட் இன் த சாப்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டு டெவலப் அ மல்டிஃபேசிட்டட் மல்டி லெவல் நாலேஜ். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன திறமை இருக்குது அப்படின்றத அந்த லெவலில் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த லெவலில் நம்ம கண்டுபிடிக்காமல் 10 வயசில் நீங்கள் போய் கண்டுபிடிக்கும் போது அந்த பிள்ளைக்கே தெரியாது என்ன நம்மளுக்கு தெரியும் என்ன நம்மளுக்கு தெரியாது அப்படின்றது. யூ ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபிள் வித் த சைல்ட், ப்ளே பேஸ்ட், ஆக்டிவிட்டி பேஸ்ட் அண்ட் டிஸ்கவரி பேஸ்ட். ஒரு 4 பேப்பரை பிச்சு போடுங்க, ஒரு கொஞ்சம் கிளேயை கொடுங்க, அந்த குழந்தை ஒன்று உருவாக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு பெரிய கலைஞன் நான் வரப்போகிறான் அப்படின்னு. பட் அதெல்லாம் விட்டுட்டு when we give an organized structure that will not work. That is what is dealt in the chapter 1. At this level it serves. இப்போ இந்த இடத்துல how parents are being involved அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா they are also given what type of nutrition the child should have, health awareness. ஏன்னா இதெல்லாம் பாதி பேர் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்துட்டு டாக்டரோட ஓகே இத்தனை ஊசி போட்டாச்சா முடிஞ்சு போச்சுன்றோம். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன்றதே நம்ம மறந்துடும். ஸோ தட் நியூட்ரிஷன், health awareness, basic health checkup which will be taking place in the school, immunization, local public health systems which help in far for more productive skills. ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து இதெல்லாம் இருக்கும் போது the child is, ஏன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து கையை திருப்பு, இந்த கை திருப்பி பாரு, கண்ணை தோற, வாயை தோற அப்படின்னும் போது இது என்ன இந்த மாமா என்னமோ செய்கிறாரு நம்மளுக்கு. So the child, we have to develop critical thinking. So that is what is given there. So நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா 0 to 3 years also they have given. Parents and Anganwadi teachers or workers, they stimulate cognitive development. Cognitive development வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சு உட்காந்துருக்கிற எல்லாருமே நம்மளே செய்யலாம். இட் இஸ் நாட் நீடட் ஒரு கடைக்கு போய் தான் ஒரு பெஸ்ட்டாக காஸ்ட்லியாக ஒரு டாய் வாங்கி கொடுக்கணுன்றதில்ல. வித் அவைலபிள் திங்ஸ் when you are going to create an awareness that you can play with everything, that's where your child's creativity is triggered. When you are going to buy and give everything, the child will not know how that is developed or made. So chapter 2 அப்படின்னு நம்ம வரும்போது it is more on foundational course on literacy and numeracy. So இதோட foundational course on literacy and numeracy அப்படின்னு யோசிப்பீங்க. The same what I told. இன்னைக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நிறைய பேர், even I have experienced so many people who come with I have done my BE, can I get a teaching? So they will not know to write an essay if I am a teacher. So they don't have language. Language இருக்கணும்னா நிறைய வாசிக்கணும், நிறைய வாசிச்சா knowledge வளரும். So that is what they have put at the grade levels of 1, 2 and 3. So designated language weeks and mathematics weeks. So நம்ம இந்தியாவில் வந்து 100 வகையான லாங்குவேஜஸ் பேசுகிறோம். ஸோ எத்தனை வகையான லாங்குவேஜ் இருக்குதுன்றத முதல்ல குழந்தைங்களுக்கு we have to create an awareness. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் அப்படின்னா தமிழில் வந்து எத்தனை கவிஞர்கள் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க நம்மளோட தமிழை காப்பாற்றுறதுக்கு. அதெல்லாம் இன்றைக்கி எந்த குழந்தைகள்கிட்டயாவது கேளுங்க, அதை வந்து விவேகா அழகாக சினிமாவில் சொல்லுது, உனக்கு வந்து பாரதியாரை தெரியுமா, தெரியாதுன்னுவாங்க. See, that is all an awareness at least given through a movie that where we are going என்றது. So this is what. And regular language means and mathematic means. What is that regular language means and mathematic means? லாங்குவேஜில் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு, மேக்ஸில் விளையாட்டு, வார்த்தை ஜாலம், வார்த்தை விளையாட்டு, இதெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்க்குறோம். பட் கிவ் இட் டு த child will come out with so many things. Celebrations of writers and mathematicians anniversary, இதை நம்ம டெய்லி செஞ்சோம். டெய்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி எந்த சேனலில் திறந்தீங்கனாலும் காலையில் அது அந்த வணக்கம் தமிழகத்தில் அழகாக போடுவாங்க. இன்றைக்கி இன்னாரோட பிறந்த நாள், இன்றைக்கி இவருனால இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு நன்மைன்னு, அதையெல்லாம் we have to teach inside the children through the form of literacy and mathematics. Weekly activities around the library. நம்ம லைப்ரரியை பாதி பேருக்கு காட்டவே மாட்டோம். லைப்ரரினா எப்படி இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் த லைப்ரரி. ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லணும்னா டீச்சர் அந்த குழந்தைங்களை வந்து லைப்ரரி பக்கத்தில் கூப்பிட்டு போய் அவங்களே நீ எந்த புக் உனக்கு தோணுதோ அந்த புக்கை எடு, நான் உனக்கு ஸ்டோரி டெல்லிங், நீ ஒரு புக் வாசி, நான் ஸ்டோரி டெல்லிங் சொன்ன மாதிரி நீ, இதெல்லாம் நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா
எங்கள் காலத்தில் படித்தவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி படித்த காலத்துலேயும் ஐ திங்க் தே வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஸோ அதே மாதிரி ஸ்டோரி டெல்லிங், தியேட்டர் ஆர்ட், நடிக்கிறது, குரூப் ரீடிங், ரைட்டிங் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் ஒரிஜினல் ரைட்டிங்ஸ் அண்ட் அதர் ஆர்ட் பை த சில்ட்ரன். இதெல்லாம் இன்றைக்கி அவசியம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க. திஸ் இஸ் வேர் த ஜென்ரல் நாலேஜ் வில் டெவலப். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிகே புக்கை படிக்கிறதே தப்பு. அப்படி ஸ்கூலில் வந்து ஜிகே புக்கு கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு அந்த ஜிகே புக்கை பேரண்ட்டு தான் வேலை செய்கிறோம், இல்லாட்டி பின்னாடி ஆன்சர் கீயை பார்த்து குழந்தை. நீங்கள் அந்த குழந்தைய ஆன்சர் கீ பார்த்து ஆன்சர் எழுத வைக்கிறீங்க? நாங்கள் படித்த காலத்துலேயும் ஜிகே புக் இருந்தது. வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த ஆன்சர் கீ பேஜை டோட்டலாக கிழித்து கொடுத்துருவாங்க. Teachers வந்து when they see a book without the answer key, they'll appreciate us in the class. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்சதை ஃபில் பண்ணிட்டு போவோம், தெரியாத ஃபில் பண்ண மாட்டோம். Again the teacher will ask in the class and then we will fill. அந்த தெரியாததான் வந்து பெர்மனண்ட்டாக நிற்கும் மொழியாக தெரிஞ்சதை விட. ஸோ இதெல்லாம் தான் it is very important, which has been inculcated in the national educational policy. Weekly fun puzzle solving sessions, regular activities that explore connections between classroom mathematics and real life. இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு எங்கள் அம்மா கையில் ₹1 கொடுத்து ஒரு சின்ன கூடை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 5 பைசாக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி, 10 பைசா பச்சை மிளகா, 50 பைசாக்கு தக்காளி, இது கத்திரிக்காய் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 10 ஸ்டெப் வச்சோன்னா மறந்துடுவேன், திரும்ப வருவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி சொல்லுவேன், அடுத்த வாட்டி சொன்னீங்கன்னா நான் இந்த காசை வாங்கி வச்சுருவேன், திரும்பி நீ இந்த வேலையை செஞ்சுட்டு அந்த காசு வாங்கிட்டு எனக்கு அது போய். ஸோ அதுக்காக சி தட் இஸ் ஹவு தே டெவலப்ட் ஆர் மெமரி அண்ட் த மேக்ஸ் வாஸ் கோரிலேட்டட். ஸோ அப்போ கேட்பாங்க, இதில் எவ்வளோ மிச்சம் வரும்னு உனக்கு தெரியும் இல்லையா, கரெக்டாக மிச்சத்தை வாங்கிட்டு வாங்க. ஸோ அங்கே போகும்போதே, நடந்து கடைக்கு போகும்போதே இதில் எவ்வளோ ஸோ அப்போ ₹1 எவ்வளோ மிச்சமாகும், 10 பைசா. அப்போ அந்த கடைக்காரர் சரியாக போச்சுமா அப்படின்னு சொன்னால், இல்லைண்ணா 10 பைசா மிச்சம், நீங்கள் இப்போ கணக்கில் ரொம்ப கெட்டியாக இருக்கியே. சி இதுதான் ரியாலிட்டி கோரிலேஷன். இன்றைக்கி யார் எத்தனை பேர் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து வெளியில் அனுப்புகிறோம்? ஹவு டு வி சென்ட் தெம்? கிரெடிட் கார்டு, ஸ்வைப். ஸோ தே டோன்ட் நோ த டிஜிட்ஸ். ஏன்னா எல்லாமே ஸ்வைப் ஆயிடுதுல்ல, அதோட காசோட மதிப்பும் தெரியாது, கஷ்டமும் தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் இன் த எஜுகேஷனல் பாலிசி இன் சாப்டர் 2. ஸோ 3 to 8 years ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் இந்த சாப்டரில் டீல் பண்ணியிருக்கிறேன். ஐ ஜஸ்ட் இட் நெசசரி டு டெவலப் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட், மல்டிஃபேஸ்டட் மல்டி-லெவல் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் தேர் திங்கிங், play-based, activity-based and discovery-based education. Not only this, which I want to quote it as numerous rich traditions of India, including national as well as more localized arts, songs, stories, rhymes, puzzles, riddles, games, knowledge-oriented activities, customs and innovations, which is almost lost. இன்னைக்கு எந்த குழந்தைக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறோம்? எந்த குழந்தைக்கு கிளாசிக்கல் பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம்? யார் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்? கீபோர்ட் கிளாஸ், வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ். பட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா திஸ் சிஸ்டம் இஸ் அ வெரி நைஸ் சிஸ்டம். யாருமே இதை ரொம்ப அனலைஸ் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வில் க்ரோ. ஸோ அக்கார்டிங் டு திஸ் சாப்டர் I'll say the main thing, which is universal access to quality. Early childhood education is perhaps the best investment that India can make for our children and our nation's future. So the third chapter deals about, உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம எல்லோரும் கேட்கறதுக்கு. ஏன்னா டாக்டர்னு சொன்னார் 2012 வந்து the number which had a very good input for the school suddenly dropped. ஸோ அந்த நம்பர் கேட்டு அந்த ட்ராப்பையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா சொல்லுங்கள், 10 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா சடன்லி ட்ராப் டு 6.2 crores. ஸோ அப்போ அதை உட்காந்து இது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணும்போது ஓகே குழந்தைங்க வந்து தே டின் வாண்ட், எங்கே போனால் ஒன்றும் ஃபெசிலிட்டி இல்லை அது இல்லை. பட் அகெயின் த கவர்மெண்ட் டென்ட் லீவ் இட் சிம்பிளி.
they had to work on it. At the same thing 2016-17 they made a jump and they made a good jump. So உங்களுக்கு first standard to fifth standard 95%, 95.1% admissions ஆயிருக்கு. அதே வந்து 6 to 8 அப்படியே திரும்பி கிராஜுவலாக பார்க்கும்போது it went to 90%. 9th to 10th it went to 79.3%. 11th and 12th போகும்போது it became 51%. So the reason is அப்படின்றதுக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி they have done this policy in the third chapter where they found that they have to provide best teachers, effective school infrastructure. So குழந்தைங்க வளரும் போது இப்போ ப்ரைமரி ஸ்கூல் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், மிடில் ஸ்கூல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், ஹையர் செகண்டரி 2 பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் தட் they have planned and they have brought in transport and hostel facilities ensuring safe security system particularly for girl children, enabling multiple pathways to learning. This is what is dealt in the third chapter. இது மட்டும் இல்லாமல் third chapterல வந்து they have again dealt with the curriculum எப்படின்னா first standard second standard they learn all the text whatever science maths, but ஆனால் more importance will be given for literature, language and maths by giving them extra workbooks. So that workbook will not be a pressurized workbook, it will motivate them. அவங்களா வாலண்டரியாக அந்த workbook எடுத்து ஆக்டிவிட்டிஸ் செய்கிற மாதிரி where parents are also involved in it. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இன்றைக்கெலாம் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நாங்களே இப்போ ஒர்க் ஷீட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தா மேம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம்ல எங்களுக்கு எதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்கன்னு. ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்றது வீட்டுக்கு எதுக்கு வருதுன்னா டு அனலைஸ் வாட் யுவர் சைல்ட் நோஸ், வாட் யுவர் சைல்ட் டஸ் நாட் நோ. ஸோ இஃப் த சைல்ட் ஹாஸ் ஃபெயில் டு லேர்ன் தட் இன் ஸ்கூல் ஆஸ் அ பேரண்ட் யூ கேன் give that cozy environment where you can have that one-to-one relationship. அதை நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம் நம்ம படிக்கும் போது அதே ஸ்டைலில் we can teach it to our children. பட் ஆனால் அதை செய்யறதுல நம்ம கோச்சிங் சென்டர்ஸ் அனுப்புகிறோம். that is which is very bad. So to come to the chapter 4, it is about the curriculum. So in the curriculum they have brought a new system called 5+3+3+4. So இது என்னது இந்த 5+3+3+4. 5 years they have given pre-KG to second standard and 3 years they have given 3, 4 and 5, and then they have given 6, 7 and 8 is 3, and then 9, 10, 11, 12. So I think 9, 10, 11, 12 the people will be talking here about it in depth. So in the 5 years that is called as a foundation stage, and the next stage is called as a preparatory stage, which is 3rd, 4th, 5th, and the middle school is 6, 7 and 8, and secondary stage is 9, 10, 11, 12, where you have options where you can select your own subjects in 9, 10, 11, 12, where it is not precise. Pure science தான் படிக்கணும், maths தான் படிக்கணும்ன்றதில்லை. You can mix and you can study where you will get a clarity in which you are good and where you can shine. So with this I come to say that in the chapter 5, so which is the last part which I have to deal with, chapter 5 the government is also ensured they have given lot of plans. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா B.Ed வந்து நிறைய பேர் they don't attend the B.Ed, they get the B.Eds. that I have to be very frank and open enough to say. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து கூப்பிட்டு நீங்கள் சும்மா என்ரோல் பண்ணிக்கோங்க, எங்கள் காலேஜில் வந்து ஒன்றும் பண்ண வேணாம், எக்ஸாம் வந்து எழுதிக்கோங்க. See, just imagine that type of teachers is going to be the teachers அப்படின்னா we are killing the policy. ஸோ அதுக்கு அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க 4 வருஷம் B.Ed. ஆனால் இதை வந்து நிறைய பேர் அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. So I will never say don't fight for anything. எது ஒன்று கசப்பாக இருக்குதோ கசப்பாக இருக்கிறதுல ஒரு இனிமை நிச்சயமாக இருக்கும். ஸோ 4 வருஷம் B.Ed எடுத்து தான் படித்து தான் பாருங்களேன். ஒன்லி இன் இந்தியா we study 2 years காலேஜுக்கு போகாமலே, பட் இன் அப்ராட் you have a course for 4 years, 3 years, 1 year based on the UG what you have got, and it's not very easy.
to get inside B.Ed. The difficult course in abroad நீங்கள் உள்ளே சேரணும்னா challenging course is B.Ed. But ஆனால் அது இங்கே வந்து we make it very easy where we don't get quality teachers. So the government is ensured that how they will be revamping the system. So I'll end up by saying teachers, this is very important. Teachers must feel a part of and be invested in the schools and communities in which they serve. ஏன்னா இது மாதிரி தான் நான் குருவை பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறவங்களும் குருவை நீங்கள் எல்லாருமே அப்படி தான் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி ட்ரெண்டில் தட் இஸ் சிங்கிங். ஏன்னு கேட்டால் இந்த ஐடி ஃபீல்ட் வந்ததுக்கப்புறம் ஐடி ஃபீல்டில் நான் இன்ஜினியர் ஆனா எனக்கு 60,000 சம்பளம் வரும், 1 லட்சம் சம்பளம் வரும். பட் அந்த சம்பளத்தெல்லாம் நம்பி அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போய் ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்துட்டாங்க. பட் தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னும் போது தேர் ஆர் மோர் requirement of teachers. So what is the demand next? It's highly paid field now to say is teachers field. But quality teachers are paid very good salary. But the teachers without quality, just imagine the status of the school. So I end up with this saying that national policy has beautiful ideas which we can go about it and we can follow it just blindly. Only very few recommendations which I had got it from the other meetings from other schools is why we should make 5 plus 3 plus 3 plus 4. Instead it can be like 3 plus 5 plus 4 plus 3. ஸோ அவங்க என்ன இது வந்து எல்லாத்தோட கருத்துமே இருக்கலாம். பிகாஸ் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜின்ற ஒரு செக்டரை வந்து ஒரு ரொம்ப ப்ளேஃபுல் வேல அழகாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை டீச் பண்ணிட்டு போயிடலாம். 1 to 5ன்றது இட்ஸ் அ பேசிக் திங் விச் தே ஹாவ் டு லேர்ன் ஃபார் த மிடில் ஸ்கூல். அண்ட் அதே மாதிரி மிடில் ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்டெட் டு ஸ்டாப் வித் 8th standard இட் கேன் ட்ராவல் டில் 9th standard 6, 7, 8, 9. ஸோ அப்போ அந்த குழந்தை 10th வரும்போது the child will take 3 years to understand and analyze and prepare themselves for the college than rushing up with 2-year system. This is my recommendation and few schools who had given the recommendation. The next recommendation is pre-KG they have mentioned the 3 years. Now the problem is 3 years in a mode which particular month onwards அப்படின்னு இருந்தால் it will be easy for the schools. ஏன்னு கேட்டால் அதை சொல்ல மாதிரி 2 இந்த வந்து 2 வயசு 7 மாதம் ஆயிடுச்சு, இந்த 3 மாதத்தில் ஒரு ஷார்ட்டேஜ் வரும்னுவாங்க. ஸோ டு அவாய்ட் தட் கன்ஃபியூஷன் தட் இஸ் த நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் விச் we require. And at the same time the syllabus has to be revamped once in 5 years. And at the same time instead of only insisting on the government books, private publications can be recommended with the support of the government publishing authority. The next is government schools require more computers and high speed internet connections because higher the secondary education has more to deal with computers and digital learning. இது எல்லாரும் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் சே குட். 3, 5 and 8 வந்து போர்டு எக்ஸாம் வேணான்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் சே மூணாவதுலாம் அவனுக்கு என்ன தெரியுது, இட் ஷுட் நாட் பி அ ப்ரெஷர்ட் சிஸ்டம். அவங்களுக்கு வந்து முதல்ல மேக்ஸ் தெரியுதான்றது ஒரு சிம்பிள் தெரியணும். ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் 5வது வரைக்குமே எக்ஸாம் இல்லைன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த குழந்தை வந்து இன்னொரு அந்த 6வது போகும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ஐ ஹாவ் சீன். ஸோ இன்ஸ்டெட் a small test, but it should not be a pressurized test. A very playful test can be recommended for 3 and 5 and a very modulated test for 8th standard. So children will know what they are learning, they are applying.